நாளிலும் குடும்பத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கலாம் நினைக்கிறேன். ஆகவே யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 24ஆம் அதிகாரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது யோசுவா சொல்கிறாரு, என்ன சொல்ல வந்தாருன்னா, நானும், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், சொல்லுங்கள், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே என்ன செய்வோம், செய்விப்போம். கர்த்தரை செய்விக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதாய் கண்டால் பின்ன யாரை செய்விப்பீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யூ ஹாவ் டு சூஸ். நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்து, வேதம் சொல்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன செஞ்சாராம், நீதிமான் ஆக்கினார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர் என்ன செய்தாராம், மகிமைப்படுத்தி. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது எல்லாம் சொல்லுங்க, எவர்களை சோசன். நீங்க சொல்லுங்க, நான் ஜோசன் ஜெனரேஷன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தை. எத்தனை பேர் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தைன்னு சொல்றீங்க? கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே ஆண்டவர் God has chosen us. கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் சமாதானபுரத்தில் ஆண்டவர்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாரு. God has chosen us even before the foundation of the world. உலகத்தினுடைய தோற்றத்துக்கு முன்பதாகவே, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே God has chosen us. என்னை தெரிந்து கொண்டார், என்னை முன்குறித்தார். ஆகவே எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாரு, அழைச்சாரு. ஆபிரகாமை முன்குறிச்சாரு, அழைச்சாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவை முன்குறிச்சார், மோசையை முன்குறிச்சாரு, அழைச்சாரு. யோசுவாவை முன்குறித்தார், அழைத்தார். புதிய ஏற்பாட்டில் அன்றைக்கு சகரியா எலிசபெத் பார்க்கும்போது முன்குறித்தார், அழைத்தார். இன்னும் அங்கே புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அநேக குடும்பங்களை பற்றி வாசித்து போகிற ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா பவுலுடைய ஊழியத்தில் அந்த குடும்பமாக பங்கு பெற்றார்கள். இன்னும் கொர்நேலிய குடும்பம், பிரஜாதிய குடும்பம், அந்த குடும்பத்தையும் கர்த்தர் முன்குறித்தார். ஆகவே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, நீதிமான்களாக மாற்றி நீதிமான்கள் என்றால் குற்றவாளியாக இருந்த நம்மை அவர் மன்னித்து நம்மை நிரபராதியாக மாற்றி அமைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான். ஒரு காலத்தில் குற்றவாளி கோண்டில் நின்ற நம்மை ரட்சித்து நாம தண்டனை அடைய வேண்டியவங்க, தண்டனைக்கு நாம போகாதபடி நம்மை விழுந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடினால நாம் இன்றைக்கு நிரபராதியாக இருக்க கர்த்தர் கிருபை செஞ்சுக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான் ஆக்கினார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வசனத்தை மையமாக வச்சு ஆதியாகமத்தை இந்த பிரசங்கம் பண்ணிட்டே போகலாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லும், அல்லேலூயா. ஆகவே ஆதாம் ஏவாளிலிருந்து கடைசி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து வரைக்கும் எத்தனை பேரை ஆண்டவர் அழைச்சாரு, எத்தனை முன்குறித்தாரு, அழைச்சாரு, நீதிமானாக்கினார், அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏராளமாக சொல்வதற்கு காலம் போதாதுன்னு சொன்ன மாதிரி ஏராளமான கூட்டத்தை பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் 2 பேரை மட்டும் உங்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டும். ஒரு 2 குடும்பத்தை பற்றி ஆண்டவர் எப்போதுமே 2 காரியத்தை முன் வைக்கிறாரு. உனக்கு ஜீவன் வேணுமா, மரணம் வேணுமா, நல்லது வேணுமா, கெட்டது வேணுமா, உலகம் வேணுமா, தேவன் வேணுமா? ஆகவே 2 காரியத்தை முன்குறித்து வச்சுக்கிறாரு. நீ தான் அதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. அதான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டார் என்றால் என்ன செய்வோம். இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க நதிக்கு அப்புறத்துல அங்கே ஈத்தில் உங்கள் பிதாக்கள் செய்த தெய்வம் உண்டு, அந்த கானானில் இருக்கிற தெய்வங்கள் உண்டு, ஏத்தியர், எமோரி, எபூசியர் வழங்கின அந்த தெய்வங்கள் உண்டு, அந்த தேசத்து தெய்வங்கள். ஆகவே அந்த தெய்வத்தை நீங்கள் சேவிக்க விரும்புகிறீர்களா, அல்லது நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்த யெகோவா தேவனை சேவிக்க விரும்புகிறீங்க? 2ல் எதை நீங்கள் சூஸ் பண்ண விரும்புகிறீங்க? அப்படி சொல்லிட்டு அவர் தன்னை குறித்து சொல்ல, நானும் என் வீட்டாரும் என்றால் யாரைன்னு சொல்லுவோம், சொல்லுங்களேன், சொல்லக்கூட மனசு இல்லையே. யோசுவா சொல், நானும் என் வீட்டாரும் என்ன செய்வோம், கர்த்தரை ஏன் சேவிக்கிறார்? ஒருவனை அல்லவா படைத்தார், பரிசுத்த தலைமுறைகளை பெற்றெடுக்க. ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முதல் குடும்பத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆதாமை உண்டு பண்ணினார், ஏவாளை உண்டு பண்ணினார், 2 பேரும் இணைத்தார். எதற்கு இணைத்தார்? பிரசங்கி சொல்லும் போது 4ஆம் அதிகாரம் நினைக்கிறாரு, சொல்றாரு, தனிமையா இருக்கிறத விட 2 பேரும் ஒன்றா இருப்பது நல்லது, 2 பேர் கூடியிருப்பது ஏன் நல்லது அப்படின்னா, ஒருவர் விழுந்தால் இன்னொருவன் என்ன செய்வானா, தூக்கி விடுவான். ஆமென் சொல்லுமா. எதற்கு துணை? வாழ்க்கைக்கு துணை அவசியம். இது ஆண்டவரே அறிந்தார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்குவேன். ஆகவே 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க, ஒண்டியா இருப்பதை பார்க்கலும்
2 பேர் கூடி இருப்பது நல்லன்னு நம்புறீங்களா? ஆண்டவரே அதை சொல்லுகிறார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லிட்டார். நம்ம நாட்டில் சில பேர் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது தட் இஸ் நாட் பிப்ளிக்கல். ஒன்றியா இருப்பதை விட 2 பேர், ஏன்னா அவங்க 2 பேருடைய பிரயாசத்தினால நல்ல பலன். 2 in 1. ஆதாம் ஏவாள், ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு ரெபேக்காள், யாக்கோபு அப்படின்னு நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்கும்போது 2 ஜோடி ஜோடாக ஆண்டவர் உலகத்தில் பார்க்க பறவைகளை பார்க்கும்போது ஜோடி ஜோடாக இருக்கு. ஒரு புறாவை பார்த்தீங்கன்னா ஜோடாக இருக்கும், அல்லது வேற எந்த பறவை பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடாக இருக்கும். மிருகத்தை பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக இருக்கும். நான் மனுஷன் அவனையும் பார்த்து நான் தனிமையாக இருப்பது நல்லதில்ல, அவனுக்கு ஏற்ற துணை. நம்பர் 1, மனிதனை எழுப்பின நோக்கம் அவரை பணிந்து கொள்ள. ஆண்டவருக்கு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவன் துதிய சொன்ன நம்ம ஏற்படுத்தின நோக்கம், முன்குறித்தது நோக்கம், தெரிந்து விட்டது நோக்கம், அழைத்த நோக்கம், மகிமைப்பட்ட நோக்கம் அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவதற்காக வேண்டிய. அல்லேலூயா சொல்லுமா. அவரை போல நம்ம மாற்றுறது தான் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம். ஆமேன்னு சொல்லுமா. ஆகவே அந்த குடும்பத்தை ஏற்படுத்தின நோக்கம் என்னவென்றால், அவங்க நல்லா இருக்கணும். ஒருவனை அல்லவா படைத்தார், பரிசுத்த சந்ததி. அந்த ஒருவரை படைத்து அந்த முதல் குடும்பத்தை ஏற்படுத்தி இணைத்து ஆசிர்வதித்து அவளை பழுகும்படி பெருகும்படி கட்டளையிட்டார்னு சொல்லியிருக்கிறோம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக ஆதியாகமம் 2 26 24 26 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த குடும்பத்தை ஏற்படுத்த நோக்கம் அவருக்கு ஆராதனை செய்ய, அவரை பணிந்து கொள்ள, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஹோலி ஃபேமிலி உலகத்திலிருந்து எடுத்து முன்குறித்து அவர்களை அழைத்து அவர்களை நீதிமானாக்கி அவர்களை மகிமைப்படுத்துகிறார். அவருக்கென்ற ஹோலி ஜெனரேஷன். 1 பேதுரு 2:9 வாசித்து பார்க்க, நீங்களும் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரளவத்துடைய புண்ணியங்களை சொல்லும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி. அல்லேலூயா. என் இயேசுவே உம்மை சொந்தமாய் கொண்ட என் பாமே, இதை விடவும் இதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுமா. என் இயேசுவே உம்மை சொந்தமாய் கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் இதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாய் கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, நீர் என்னை சொந்தமாக இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டு முன்குறித்தீரே, தெரிந்து கொண்டீரே, என்னை ரட்சித்தீரே, அபிஷேகம் பண்ணினீரே, என்னையும் மகிமைப்படுத்தியிருக்கிறீரே. ஆபிரகாமை அழைத்தார், அர்ப்பணித்தான், போன இடமெல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்தினான். இந்த காலை நிறைய பேர் நிறைய காரியங்கள் இருக்குது சொல்றதுக்காக நான் குறிப்பிட்ட சமயத்தில் நான் முடிக்க வேணும். 2 பேரை மட்டும் இன்னைக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆபிரகாம் சாராள், லோத்துடைய மனைவி. லோத்துடைய மனைவி இங்கே சொல்லப்படலை, ஆனால் அவளை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம், நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் அழைப்பை பெறுறார். உன் ஜனத்தை விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு வான்னு சொல்றாரு. புறப்பட்டு வர்றார். எங்க போகணும் தெரியாது, காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. ஒரு கிரயம் கொடுத்தாரு. அழைப்பு தெய்வ சத்தம் கேட்டார், அழைப்பை பெற்றார், புறப்பட்டு போறார். இப்படி புறப்பட்டு போற 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன, எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு. எங்க போறேன்னு தெரியாம போறோம். நம்ம வாழ்க்கையில எங்க போறோன்னு தெரியாமலே நம்ம ஆண்டவர் அழைப்பார். அவர் சத்தத்தை கேட்கணும். இது கிளியரா, திஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். இது தேவ சத்தம் தானா அப்படிங்கிறத மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவன் தெய்வ சத்தத்தை கேட்டு அவர் கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு that is very bad, சொன்னபடியே அவன் புறப்பட்டு போறான். எங்க போன தெரிய புறப்படலாம், புறப்பட்டு போறான். ஆனா அடுத்து சொல்ல பாருங்க, லோத்துவும் என்ன செய்தாரு? இவரு கர்த்தர் சொன்னபடி போறாரு. இவரு அவருடைய சகோதரன் மகன் தான், அவர் கூட போறாரு. 2 பேரும் ஆரானை விட்டு புறப்பட்டு ஆபிரகாம் போகும்போது அவருக்கு வயசு என்ன? 75 வயசு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 70 வயசு ஆயிட்டனாலே ஒரு மாதிரி ஆளுக்கு டல் அடிச்சிருவாங்க.
70 வயசுலேயே தான் ஊழியமே ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுமா. என்ன பிறகு என்ன செய்யறேன். ஆபிரகாம் வாழ்க்கையில் 75 வயசுல தான் ஆரம்பிக்கும். மோசே வாழ்க்கையில் 80 வயசு தான் ஆரம்பிக்குது. ஆனால் 120 வருஷம் வரைக்கும் இருந்தாலும் அவருக்கு பலன் குறையலை, கண்ணு பார்வையும் குறையலை. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய காரியங்கள்லாம் கற்று செய்கிறார். ஒருத்தர் சொன்னார், லைஃப் பிகின்ஸ் அட் 17. ஆமென். அதெல்லாம் என்ன செய்வோம்னா 70 வயசு 75 வயசு ஆனாலும் அதுக்கு நமக்கெல்லாம் ஒதுக்கிறோம், ஓரம் கட்டிடுவாங்க. பொதுவாக ரிட்டையர்ட் ஆனாலே போச்சு, அவங்களுடைய அந்த பவர்லாம் போயிடும். பொதுவாக ரிட்டையர்ட் ஆனாலே ரிட்டையர்டு தாசில்தார், ரிட்டையர்டு கலெக்டர் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதில் பாதி உரி போயிடும். ஏன்னா அதிகாரம் போயிடும், அந்த செல்வாக்கு போயிடும், எல்லாமே போயிடும். அதனால் அப்படி நினைப்பான். இல்லை, நமக்கு ஆண்டோடைய பணியில் அப்போ தான் ஆரம்பிக்குது வேலையை. உலக பிரகாரம் அரசாங்கம் உங்களை வேண்டான்னு ஒதுக்கிடலாம். ஆண்டவருடைய அரசாங்கம் அதுக்கப்புறம் தான் அழைப்பே கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுமா. என்னையை பொறுத்த முந்திருந்த ஊழியத்தோடு நான் அதிகமாக செஞ்சிட்ருக்கேன். ஆமேன் சொல்லுமா. அல்லேலூயா. உலகமெல்லாம் போயிட்டு வருது. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆபிரகாம் சொன்னபடி புறப்பட்டு போனான், லோத்தும் கூட போகிறான். இதில் என்ன சொன்னேன்னா 12 பார்த்து அப்படி போகும்போது ஆபிரகாம் சொல்கிற 5 வசனம் வாசுங்க. 12:5 பாருங்க. ஆபிரகாம் தன் மனைவியை சாராயும் தன் சகோதரி குமாரன் லோத்துவையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாம் ஆரானிலே சவதரித்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு கானான் தேசத்தில் போய் சேர்றாங்க. ஆமேன் சொல்லுமா. ஆண்ட கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்த இடத்துல கவனிக்க வேண்டிய காரியம் 12ஆவது இடத்துல அப்படி ஆண்டவருடைய அழைப்பை பெற்றாரு. அங்கே போச்சுன்னாரு, புறப்பட்டு வர்றாங்க. லோத்தும் கூட போறாரு. 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 2 பேரையும் நீங்கள் பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அங்கே போய் முதல்ல கர்த்தருக்கு செய்கிற காரியம் பலிபீடத்தை கட்டுகிறார். ஸோ இந்த காலை ஆராதனையில் அழைக்கப்பட்ட கூட்டமாக நீங்கள் இருக்கும்போது, ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற வேண்டுமானால் அவருக்கு ஆராதனை செய்கிற குடும்பமாக மாற வேண்டும். புருஷன் மனைவி, God's plan is there. ஆண்டவர் உங்களை உண்டு பண்ண நோக்கம் என்னவென்றால் அவருக்கு ஆராதனை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் உங்களை எந்த ஏரியாவில் வச்சுக்கிறாரோ, எந்த தெருவில் வச்சுக்கிறாரோ, எந்த வீட்டில் வச்சுக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்றால் தேவ சித்தம். ஆமேன் சொல்லும். அல்லேலூயா. கானானுக்கு போய் பலிபீடத்தை கட்டு, கர்த்தரை பணிந்துகொள். ஆண்டவர் கொடுத்த திட்டத்தின்படி அவருடைய அழைப்பின்படி முன்குறித்தார், அழைத்தார். அவளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்த காரணம் என்னவென்றால் இவன் போன இடமெல்லாம் இவன் எனக்கு சாட்சியா இருப்பான். பரிசுத்தாவியோடு வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா பூமி கடைசியான சாட்சிகளா இருப்பீங்க. நம்ம வச்சிருக்கிற நோக்கம் நமக்காக வாழ்வதற்காக அல்ல, கர்த்தருக்காக வாழ்வதற்காக. நான் எனக்காக வாழ்வதற்காக இல்லை, என்னை உண்டாக்கின என் ஆண்டவருக்கு. அதான் பாதர்பாடு, என்னை உண்டாக்கின அவருக்கு கனமும் மகிமை கொண்டு வரும்படி இந்த ஜனத்தை எனக்கு இவங்க நம்ம மூலமா ஆண்டவருக்கு என்ன மகிமை உண்டாது, என்ன கனத்தை. ஒரு தென்னைமரத்தை வச்சா நம்ம ஒரு தேங்காய் எதிர்பார்க்கும், ஒரு மாமரத்தை வச்சா ஒரு மாம்பழத்தை எதிர்பார்க்கும். இப்போ ஆண்டவர் நம்ம வச்சுக்கிறாரு. எதுக்கு வச்சுக்கிறார்? நம்ம காரியத்தை மட்டும் செய்யறதுக்கா? நோ நோ நோ. அப்படி சார், தட் இஸ் அ ராங் மோட்டிவ். கர்த்தர் என்னை வச்சுக்கிறார், எதுக்கு ஒரு நோக்கத்தை வச்சுக்கிறார். அந்த நோக்கம் என்ன? அவருடைய நாமம் மகிமைப்படணும். உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்க நாமம் எல்லாம் சொல்ல, உங்க நாமம் சொல்லுங்க. உங்க நாமம் என் மூலம் மகிமைப்பட வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவங்க என் துதியை சொல்லி வருவாங்க. என் மூலம் உங்க நாமம் மனுஷன் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படும். உங்க வெளிச்சம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சென்ற இடமெல்லாம் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் தரிசனமானார்.
நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4, 5, 6 வருஷம் வாசித்து பலிபீடத்தை கட்டி கர்த்தரை பணிந்து கொண்ட பொழுது கர்த்தர் தரிசனமானார். உங்கள் வீட்டில் ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிங்க, பலிபீடத்தை கட்டுங்க. பர்சனல் ஆல்டர், ஃபேமிலி ஆல்டர், சர்ச் ஆல்டர். உங்கள் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை தூண்டி விடுங்க, குடும்ப ஜெபத்தை தூண்டி விடுங்க. உங்கள் வீட்டில் பலிபீடத்தை கட்டி குடும்ப ஜெபத்தை தூண்டி விடுங்க. அந்த ஏரியாவுக்கே உங்கள் வீடு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுமா? உங்கள் வீட்டுக்கு இருக்கிற சாபக்கேடு மாறும், உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரம் மாறும், உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஆண்டவர் வழங்கத்திற்குள்ள சமாதானம், அரண்மனைகளுக்கு சுகமும் வரணும். உன் வீட்டில் பலிபீடம் அங்கே எழுப்பப்பட வேண்டும். ஆமென் அல்லேலூயா. ஜெபமாகிய பலிபீடம், துதியாகிய பலிபீடம், வசனமாகிய பலிபீடம், ஆராதனை பலிபீடம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் பெற காரணம் என்னவென்றால் அவன் போன இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை பணிந்து கொண்டான். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஒருத்தர் சொல்ல குடும்ப ஜெபம் சுவரே இல்லாத வீடுன்றார். வீட்டில் ஜெபம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இன்னொன்று சொன்னால் நம்ம வீடே ஜெப ஆலயமாக மாறணும். ஆமென் சொல்லுமா? எப்போதும் துதி எழுப்பி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென் அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்கும்போது கர்த்தர் பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், தரிசன சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். அந்த ஆபிரகாமுக்கு தரிசனமான ஆண்டவர் இன்றைக்கு பேசுவார், தரிசனமாவார். கொர்நேலியு வீட்டுக்கு வந்தாரு, ஒரு யோசேப்பு வீட்டுக்கு வந்தாரு, ஒரு மரியா வீட்டுக்கு வந்தாரு. ஏன் உங்க வீட்டுக்கு வர மாட்டாரு? உங்க மேல எந்த கோபம் கிடையாது, பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வருவாரு. நீங்க பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் போறாரு. இன்னும் 13, 19 பார்த்தீங்கன்னா அங்க இன்னைக்கு கால வாசித்தோம், அவங்க லோத்து வீட்டுக்கும் போறாங்களாம். அல்லேலூயா சொல்லுமா? உங்க வீட்டுக்கு தூதன்மார்கள் வருவார்கள். எப்போ? உங்க வீடு ஆயத்தமா இருந்தா, உங்க வாழ்க்கை சரியா இருந்தா உங்க வீட்டுக்கு சங்கார தூதன் வரமாட்டான், கர்த்தருடைய தூதன் வருவான். உங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய தூதன் நமக்கு பயந்து சூழ பாளையம் இறங்கி காப்பாற்ற கர்த்தருடைய தூதன் நம்ம வீட்டுக்கு வருவார். ஆமென். இந்த 12:7 அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தர் தொழுது போது கர்த்தர் தரிசனமாற. 13ஆவது பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தருக்காக பலிபீடத்தை கட்டுறான், கர்த்தர் தரிசனம் மாறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த அந்த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் நடத்துறதை பார்க்கலாம். அப்புறம் பலிபீடத்தை கட்டி கொண்டு வாக்கு பண்ணுறாரு. வாக்கு பண்ணி அவர் ஒன்றாவது கூட இருக்கிறாரு, வாக்கு பண்ணுறாரு, பேசுகிறாரு. அதை விட உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் இதையும் தேடுங்க, அப்போ எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 13ஆவது பார்க்கும்போது அவங்க செல்வத்தை பூமி தாங்கி கொள்ள முடியாது. சாதாரண நிலையில் தான் வீட்டை விட்டு புறப்பட்டு வருவாங்க. பூமி 13ஆவது பார்த்தீங்கன்னா செல்வத்தை பூமி தாங்க. அப்போ தான் பிரச்சனையே வருது. அல்லேலூயா சொல்லுமா? பணம் பெருகினால் அதை தின்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஆமென் அல்லேலூயா. பணம் இல்லைன்னா நிம்மதியாக தூங்கலாம், பணம் இருந்தால் பிரச்சனையோடு இருக்கும். ஆமென். அது என்ன செய்யுது செய்யுது. ஆகவே இப்போது பிரச்சனை வருது 13ஆம் அதிகாரத்தில். அப்போ வேதம் சொல்றதாங்க பாருங்க, 13:6 ஒருமித்து குடியிருக்க அவர்களுக்கு என்ன முடியாம காரணம்னா அவங்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால பூமி அதை தாங்கி கொள்ள முடியாமல் போச்சு. இவங்களும் ஒருமித்து வாசம் பண்ண முடியல. அங்கே பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை ஆராதனை வேற எப்படி பிரச்சனை டீல் பண்ணுறாங்க பாருங்க. அப்போது ஆபிரகாம் லோத்துக்கு பிரச்சனை வந்தபோது ஆபிரகாம் லோத்தை பார்த்து, நீ இடது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன், இடது பக்கம் போனால் வலது பக்கம் போகிறேன். இந்த குடும்பங்களில் பிரச்சனை வரும்போது இந்த வீட்டு பிரச்சனைன்னு ஒரு வீடு இருந்தால் அந்த ஒரு அண்ணனும் கேட்கான், தம்பி கேட்கான். ஆனால் ஆவிக்குரிய அண்ணன் என்ன சொல்லுவான்? தம்பி எனக்கு வேண்டாம், பரவாயில்ல, நீ வச்சுக்கொண்டு விட்டு போகிறீங்களா? ஒரு அடி நெல்லம் கொண்டு 1/2 அடி எனக்கும் வரும், 1/4 அடி. அந்த விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை. நம்ம ஆராதிக்கிறவங்க ஆவிக்குரியவங்களா இருந்தால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அங்கே பாருங்க, ஆராதிக்கிறவனா இருந்தால் அவன் சொல்லியப்பா இவன் சகோதர மகன் தான், உனக்கு நீ எங்கே வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் வலது பக்கம் போகிறேன். குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது விட்டு கொடுக்குற மனம். பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனவர்கள். எனக்கு தெரியும் 3 பேர், ஒருத்தர் வாத்தியார், ஒருத்தர் வக்கீல், ஒருத்தர் என்ஜினியர். இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பி தான். ஒரே வீடு இருக்கு. இந்த ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை. அண்ணன் கேட்குறாரு, எனக்கு தாங்க, நான் தான் மூத்தவங்கிறாரு. மத்தியில் உள்ளவர், நான் தான் வக்கீல், எனக்கு தான் வேணுங்காரு. அப்புறம் வாத்தியார் சொல்லி, இல்லை எனக்கு தான் வேணும்னு சண்டை போட்டாங்க. 3 பேருக்குள்ளும் சண்டை. விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை. கடைசியில் பிரச்சனையாக இருந்து அந்த வீடு கட்டமண்ணா போயிடுச்சு. ஒருத்தருக்கு இல்லாமல்
கதவை பொட்டியே போட்டு ரொம்ப நாள் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் அதே வேளையில் ஒரு அண்ணனோ தம்பியோ யாருக்காவது ஒத்துக்கொத்து விட்டு கொடுத்துருப்பாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். விட்டு கொடுக்க மனசில்லை. ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பிரியமான செய்வர்கள், ஆவிக்குரியவர்களாக இருந்தால் விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போன விட்டு கொடுத்தது கிடையாது. புருஷன் மனைவிகளே பிரச்சனை வரும்போது, இன்னைக்கு ஐயா சொன்னாங்களே, இன்னைக்கு நிறைய குடும்ப விவாகரத்து போயிட்டே இருக்கு. கல்யாணம் பண்ணி ஒரே நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் சென்னை கோர்ட்டில் போய் பாருங்கள், 3000 ஒரு போலீஸ்காரர் வந்திருந்தார். ஒரு கோர்ட் அவர் சொன்னார், தமிழ்நாடு ஹை கோர்ட்டில் இருக்கிற டிவோர்ஸ் ரேட்டில் இருக்கிறது 3000 டிவோர்ஸ் கேஸில் 2000 கேஸ் கிறிஸ்தவ கல்யாணன்றார். என்னை விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை, ஈகோ, நீயா நானா, எப்படி இருந்தால் எப்படி கொடுக்கும். பிசாசுடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? சபை வளர்ச்சியில். இந்த குடும்பம் நல்லா இருந்தால் சபை வளர்ந்துடும். இந்த சபையை கெடுக்கிறதுக்கு வேதம் சொல்லுது, அஸ்திபாரம் என்ன செய்கிறது? அசைகிறது. குடும்பத்தை அசைச்சு பார்க்க திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். குடும்பத்தில் உள்ள சமாதானம், குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பம் நல்லா இருந்தால் ஆண்டவருடைய ராஜ்யம் காட்டப்படுமே. ஆகவே அதை கெடுக்கிறதுக்கு சத்துரு கொண்டு சதி திட்டம், குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணி குடும்பத்தை உடைக்கிற கூட்டம், அதை கட்டுகிறது கர்த்தர். கர்த்தர் கட்டுகிறதான தேவன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், கட்டுகிறார், காக்கிறார், கொடுக்கிறார். 5 நிமிஷத்துக்கு நான் முடிக்கணும். சரி, அப்புறம் நிறைய காரியம் சொல்லி லோத்தை பற்றி சொல்லும்போது இன்னைக்கு வாசித்தாம பாருங்க, இவன் பார்க்கறதுக்கு இவன் செம்மையானதை பார்த்தான். இவனுக்கு அந்த பார்க்கறதுக்கு முன்னால அது ஏதேன் தோட்டத்தை போலவும் அது பெரிய செழிப்பாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு செழிப்பாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆட்கள்லாம் எதில் தானே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, மாப்பிள்ளை பொண்ணு எப்படி இருக்கு, பார்க்க நல்லா இருக்காங்க தான் பார்க்காங்களே தவிர கடவுளுக்கு பயந்துருக்காங்களா? வேதம் சொல்லுது, சௌந்தரியம், அழகு கர்த்தருக்கு பயப்படுற பையனோ பொண்ணும். அல்லேலூயா சொல்லுமா? இவன் பார்க்கறதுக்கு லோத்தை பார்த்தான். அப்புறம் சொன்ன, நீ வலது பக்கம் போனா போ, என்ன இடது பக்கம் போற, நீ இடது பக்கம் போன வலது பக்கம். 13ஆம் அதிகாரத்தில் கடைசியில் லோத்து பார்த்தோம். லோத்து எங்கே போய் பார்க்குறார்? நீர்வளம் நிலவளம் உள்ளதை பார்க்குறார். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி நீர்வளம், சோதோமை கொமாரை அழிக்கும் சோவாருக்கு போக வழிபட்டது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. 13:10 அந்த சோதம் குமாரை அழிக்கிறதுக்கு முன்னால நல்ல செழிப்பு, வளம், வாழ்வு இருந்தது. நல்ல ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சான். அதைத்தான் இவர் சூஸ் பண்றாரு. அவர் அண்ணனா இருந்தோம், ப்ரையாரிட்டி அவரு தான் கொடுக்கணும். ஒரு குடும்பத்தில் பிறந்தா 3 பிள்ளைங்கன்னா சேஷ்டபுத்திர பாகம், சேஷ்டபுத்திர பாகம்னா மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு கொடுப்பாங்க. ஏன் 2 மடங்கு கொடுக்கணும்? அவன் தன்னையும் பார்த்துக்கொள்ளணும், அப்பா அம்மாவையும் பார்த்துக்கொள்ளணும். அந்த காரியம், வீட்டு காரியத்தை கவனிச்சுக்கிட்டு தான் மூத்த மனுக்கு 2 பாதம், சேஷ்டபுத்திர பாதம். ஆனால் இங்க அண்ணன் தான், ஆபிரகாம் தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆனா ஆபிரகாம் பெரிய ஆளா இருந்தனால, நீ உனக்கு என்ன வேணும், யுவர் ப்ரையாரிட்டி, நீ முதல்ல உனக்கு உரிமை தர்றேன். அவன் பாருங்க எதை தெரிந்து கொண்டான். கடைசியை சுருக்கம் முடிக்கிறேன். இவன் முதல்ல சோதோமை பார்க்குறான், செழிப்பை பார்த்தான். நீதிமொழியில் வர்ற 14 நினைக்கிறேன், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவு என்னது? அது கர்த்தருக்கு பிரியமானதான் பார்க்காம செழிப்பை பார்த்து போனான். கடைசியில் அந்த சோவாருக்கு நேராக, அந்த சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். பிறகு சோதோமுக்கு உள்ளே போனான். பிறகு சோதோமில் ஒருவராக மாறினான். கடைசியில் அந்த சோதோம் குமார பட்டணத்துடைய பாவம் தேவ சமூகத்தில் எட்டினால கர்த்தர் சொல்றாரு, இந்த கூக்குரல் துன்மார்க்கம் என்ற வந்து எட்டிச்சு சொல்றாரு. ஆபிரகாம் அண்டாடுறான். ஆண்டவர் சொன்னார், நான் அந்த தேசத்தை போய் அழிக்க போகிறேன், அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். உடனே ஆபிரகாம், ஆண்டவரே 50 நீதிமான் தான் அழிப்பீரோ, 45 பேர் தான் அழிப்பீங்களா, 40 பேர் தான் அழிப்பீங்களா? அப்படி இல்லைப்பா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் சொல்கிறாரு, சர்வலோகத்தின் நீதிபதி நியாயம் செய்யா இருப்பீங்களா? நியாயம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். He was standing in the gap pleading for the people. Grace, ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிக்காதீங்க. கடைசியில் அந்த சோதோமுடைய பாவம் தேவ சமூகத்தை எட்டினால தூதர்களை அனுப்பி 18ஆம் அதிகாரத்தில் ஆஸ்வதிக்கிறதுக்கு அனுப்புறாரு. 19ஆம் அதிகாரத்தில் அந்த பாவத்தின் நிமித்தமாக 2 பேரை அனுப்பி சோதோம் குமாரரை அங்க அழிக்கிறதுக்கும் கர்த்தர் அனுப்புறாரு. அப்படி அழிக்கிறதுக்கு முன்னால ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் லோத்தை கையை பிடிச்சு வெளியே கொண்டு போய் விடுறாரு. நீங்க 19ஆம் பாஸ்தல்ல கையை பிடிச்சு, அவனை பிடிச்சு, அவன் மனைவியை பிடிச்சு, அவன் பிள்ளைகளை பிடிச்சு, கையை பிடிச்சிட்டு போறாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் ஜீவன் தப்ப இந்த மலைக்கு ஓடிப்போ,
உன் ஜீவன் தப்புனா இன்னைக்கு நம்ம மலையாகிய கண்மலையாகிய இயேசு வண்டை ஓடுவோம். ரொம்ப நாள் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். கரங்களை தட்டி, ஆண்டவரே, ஜீவன் இந்த உலகத்துக்கு துன்மார்க்கம், உலகத்துடைய பாவத்தினுடைய சாபத்திற்கு விலகி ஓட உன் ஜீவன் தப்ப இந்த மலைக்கு ஓடி போன கர்த்தர் தூதன் சொல்றாரு. இல்ல ஆண்டவரே, எனக்கு அங்க வர முடியல அப்படின்னு சொல்லி சோவாருக்கு போகணும்னு சொல்லி விரும்புறான். அது சின்ன ஊருன்னு சொல்றான். சோவார் என்றாலே the place of confusion, குழப்பத்தின் இடத்துல தான் இருக்கணுங்க. ஆண்டவர் சொல்றார், குழப்பத்தின் இருக்கிற இடத்துல இருக்காத, துன்மார்க்க இருக்காத. கையை பிடிச்சு கூட்டு போனாரு, போ உன் ஜீவன் தப்ப ஓடி போனாரு. ஆனா அவன் மனைவி திரும்பி பார்த்தா உப்பு தூணானாள். புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை நினைப்போட்டுறார். லூக்கால சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைச்சுக்கோங்க. அவ திரும்பி பார்த்தனால அவள் நஷ்டப்பட்டா, புருஷன் நஷ்டப்பட்டான். பிள்ளைகளை பற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளவு நஷ்டம். ஆகவே சுருக்கம் முடிக்கிறேன். ஆபிரகாம் தன்னை காப்பாற்றி கொண்டான், மனைவியை காப்பாற்றினான், பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டான், தலைமுறைகளை பாதுகாத்தான். அந்த தலைமுறையில நாமும் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். லோத்து அவன் தன்னை இழந்தான், தன் மனைவி இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அவனை நினைத்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு நினைப்பு வார்னிங் சிக்னல். 2 காரியத்துல எதை தெரிந்து கொள்ள போறோம்? எல்லாரும் எந்திரிக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனையில் உடைய சமூகத்தில் வரவும் உடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் உமக்கென்று வாழ, சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபைதார். ஜீவன் தப்ப அந்த மலைக்கு ஓடி போக ஆவியானவரை அனுகிரகம் பண்ணுங்க. நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரே சேவிப்போம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.